ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. கடந்த பதிவில் வந்து 8ஆம் பாவம் வந்து பேசியிருந்தோம். ஆமாங்க. நல்ல வரவேற்பு இருந்துச்சு மக்கள்கிட்ட. அதே மாதிரி அது மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஒரு பாவம்னா அந்த 3ஆம் பாவம். நிறைய பேருக்கு தெரியாது கரெக்டா. அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம வளர்றதுக்கான தேவைப்படுற ஒரு பாவம்னு சொல்லலாம். ஏன்னா முயற்சி இருந்தால் தான் வெற்றி கிடைக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாவம் தான் 3ஆம் பாவம், முயற்சி பாவம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பாக. மித்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். 3ஆம் இடம் ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். 12 கட்டத்தில் 12 கட்டமே ரொம்ப முக்கியம். லக்னத்திலிருந்து ஆரம்பித்து 12ஆம் பாவகம் வரைக்கும் ஒரு ஜாதகத்துக்கு மிக மிக முக்கியம். இதில் 3ஆம் பாவகம் இருக்குது பாருங்க. இந்த 3ஆம் பாவகம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு பலமாக இருந்தால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் கொடுத்துரும். ஏன்னா 3ஆம் இடத்தை என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்னொரு கைன்னு சொல்கிறோம். எது? இன்னொரு கை. உங்களுக்கு 2 கைகள் தான். அந்த 2 கைகளோட இன்னொரு கை சேர்ந்தா இணைந்த கைகளாக மாறுது. அப்போ 3ஆம் பாவம் பலம் பெற்றா தான் இன்னொரு இணைந்த கைகள் உங்களை தூக்கி விடும், உங்களை வளர்றதுக்கு அது பர்மிட் பண்ணும். அப்போ 3ஆம் பாவங்கிறது ஒரு சூப்பரான ஒரு பாவகம் என்னை பொறுத்தளவுக்குங்க. இவங்களோட வேலை என்ன? ஃபர்ஸ்ட் 3ஆம் இடம்னா எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னா தைரியம், வீரியம், வீரம், பராக்கிரமம், மன உறுதி, திடகாத்திரம், இளைய சகோதரம், கம்யூனிகேஷன் ஸ்கில், 2 வீலர், டிவிஎஸ் 50 சைக்கிள் மாதிரியான இடங்கள், ஆர்னமெண்ட்ஸ், கம்மல், மூக்குத்தி, டாக்குமெண்ட்ஸ், முடிக்கப்படாத பத்திரங்கள். எப்படி? முடிக்கப்படாத பத்திரங்கள். முடிக்கப்பட்டு சீல் வச்சுட்டா 8ஆம் பாவம். ரைட்டிங்கில் எழுதிட்டு இருக்கணும்னா 3ஆம் பாவம். முடிக்கப்படாத பத்திரங்கள், பிழை உள்ள ஒரு டாக்குமெண்ட் சின்ன சின்னதாக மாற்றணும், ஒரு எழுத்து பிழை அப்படின்னா 3ஆம் பாவம். உங்ககிட்ட இருக்கிற பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃபு, டிரைவிங் லைசன்ஸு, உங்ககிட்ட இருக்கிற செக் புக்கு, பேங்க் புக்கு, பாஸ்புக்கு எல்லாமே 3ஆம் பாவம் தான். உங்ககிட்ட இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ், படிச்சிருக்கிறோம்ல கல்லூரி, ஸ்கூலு, அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம்னா 3ஆம் பாவம். ஆல் டாக்குமெண்ட்ஸ் 3ஆம் பாவம் தான். அப்புறம் தடம், வழி உள்ள போறோம்ல, தட பிரச்சனை, இட பிரச்சனைன்னு சொல்றோம்ல, அந்த 3ஆம் பாவம். பக்கத்து வீடு 3ஆம் பாவம். நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க 3ஆம் பாவம். உங்களுக்கு 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை வரும். பக்கத்து வீட்டுக்காரன் ஒத்துழைக்க மாட்டான். எவ்வளவு இருக்கு பாருங்க. ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா 3ஆம் பாவத்தை எடுத்துட்டோம்னா இன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருக்கலான் இருக்கும். கம்யூனிகேஷன், மொபைல், நீங்கள் பேசுகிற ஃபோன் கால்ஸு, மெயிலு, நீங்கள் கொடுக்குற தகவல், போஸ்ட் ஆஃபீஸ், நீங்கள் கொடுக்குற லெட்டர், மெயிலு எல்லாமே 3ஆம் பாவம் சார். அப்போ 3ஆம் பாவம் வந்து எவ்வளவு பலமாக இருக்கணும்னு யோசிச்சுக்கணும். இளைய சகோதரர் சொன்னமே, ஆரம்பத்திலே சொன்னமே, இளைய சகோதரம், சகோதரி எல்லாம் 3ஆம் பாவம். ஆயுள் ஸ்தானத்துக்கு 3ஆம் பாவம். எப்படி? 8க்கு 8ஆம் பாவம். அப்போ உப ஆயுள் ஸ்தானம் 3ஆம் பாவம். 8 கெட்டு போய் 3 பலமா இருந்தா கூட நீங்க பொழைச்சிக்கலாம். ஒரு 70-80 வயசு வரைக்கும் வண்டி ஓடிடும். 8 நல்லா இருந்து, 3 நல்லா இருந்து, சனியும் நல்லா இருந்ததுன்னா 90 வயசு கிராஸ் பண்ணிடலாம். உங்க லக்னாதிபதி பலமா இருக்கணும், இருந்துச்சுன்னா ஜெயிச்சிடலாம். அப்போ 3ஆம் பாவகம் ஒரு மனிதனுக்கு தனித்துவமாக சூப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் முயற்சியில் ஜெயிச்சிடலான்னு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. ஒருத்தர் 50 கோடி லாஸ் ஆகிருக்கும், அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைங்க, சம்பாதிச்சிருவனுங்க, நான் பார்த்துக்கிறேங்க. உங்களுக்கு குழந்தை லேட்டுங்க, ஒரு 5 வருஷம், அதெல்லாம் இல்லைங்க, கிடச்சிருங்க. குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும், கடவுள் இருக்கார், கொடுத்துருவார். சார் இன்னும் நீங்கள் வீடு கட்டல, ஒன்றும் இல்லைங்க, வயசு 40 தானுங்க ஆகுது, இன்னும் ஏகப்பட்ட காலம் இருக்குங்க. அதுக்குள்ளே 5 தடவை நான் உலகத்தை சுற்றி வந்துடுவேன், அதெல்லாம் அழகாக வீடு கட்டிடுவேங்க. ஒருத்தர் உங்கள் அண்ணன் வேற பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கார், அதெல்லாம் மேட்ரே இல்லைங்க, நம்ம பேசினா அவன் சரியாயிடுவான், இல்லைன்னா அவன் கேஸ் போட்டால் பார்த்துக்கலாங்க, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 3ஆம் பாவகம் பலம் பெறாமல் உங்களால் தைரியமாகவும் வீரமாகவும் பூமியில் வாழ முடியாது. ஒருத்தன் கீழே விழுகிறான், எந்திரிச்சு ஓடுறான், இந்த வாழ்க்கை என்னன்னு ஒரு கை பாத்திரலான்னா 3ஆம் பாவம் தான் மணி சார். அதாவது ஒரு சுயமா ஒருத்தன் ஜெயிக்கணும் அப்படின்னா 3ஆம் பாவம். சுய முயற்சி. எது? சுயமுயற்சி. 3ஆம் பாவகமே சுயமுயற்சி தான். உங்க லக்னத்துல யாருக்காவது புதன் இருக்கு, 3ஆம் அதிபதி இருக்காரு, உங்க லக்னாதிபதி 3ல் இருக்காரு, உங்க லக்னாதிபதி 3ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காரு, உங்க லக்னாதிபதி புதனோட போய் கனெக்ட் ஆயிருக்காருன்னா அந்த ஜாதகர் யாரை நம்பியும் இந்த பூமியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சுயமாக முன்னேறுவார், சுயமாக வெற்றி அடைவார். இதெல்லாம் 3ஆம் பாவம். 3ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் கெட்டு போச்சுன்னா தற்கொலை. சுயமா அவரை அவரே கொண்டுக்கிறாருல்ல, 3 தான் சுயம், சுய முயற்சி.
8 மரணம், சுயமா நான் மரணம் அடைஞ்சுக்கிறேன்னு சூசைட் பண்றது 3 8 தொடர்பு. ஜோசியம் சாதாரண விஷயம் இல்லை மணி சார். ஒவ்வொரு பாவத்தை எடுத்தோம்னா ஒவ்வொரு சீக்கிரம் பாவத்தை எடுத்து சீக்கிரட்டா பேசணும்னா இன்னைக்கெல்லாம் பேசிட்டே இருக்கலாம் இருக்கும். ஏன் குருமார்கள் சொல்லி கொடுத்தது, எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என் குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க. அருமையான குருமார்கள் கிடைச்சாங்க, சொல்லி கொடுத்தாங்க. ஜிகே ஐயா கிடைச்சாரு, தங்கப்பாண்டி அண்ணன் கிடைச்சாரு. இந்த பாவக வகுப்புலாம் தங்கப்பாண்டி அண்ணன் தான் சலிச்சு கொடுத்தாரு, வச்சுக்கிங்க அப்படின்னு. 5 வருடம் படிச்ச மணி சார். எவ்வளவுங்க? 5 வருடம். 5 முறை பாவகங்களை பத்தியே மட்டும் நான் 5 வருடம் படிச்சிருக்கிறேன். அதனாலதான் அதை பேச முடியுது. ஏன்னா அவங்களும் டிராவல் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ஸ்பீச் உள்ள வந்து. ஆமாங்க, அந்த ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். எங்க குருநாதர்கள் சொன்னது காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். 3ஆம் பாவம்ங்கிறது சிலருக்கு பாருங்க, 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா இடது கை பழக்கம் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட், இந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு 6 விரல் இருக்கும். சிலருக்கு விரல்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கும் 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா. 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா ஒழுக்கமா கோர்வையா வந்து கம்யூனிகேஷனே பண்ண மாட்டாங்க, மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் நீங்க வழி கேட்டீங்கன்னா, நீங்க இங்க போயிட்டுங்க, அங்க வந்துட்டுங்க, எங்க வீட்டுல பெரியம்மா நல்லா தான் இருக்குங்க, எங்க தாய்மாமா நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க, நீங்க லெஃப்ட் எடுத்து ரைட் போய்ங்க, என் மகன் இப்ப ஸ்கூல்ல இருந்து வந்துடும். இப்படி நீங்க இதுல என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு? எந்த பஸ் வந்தாலும் அவனை ஏற்றி விட்டுருமா இல்லையா? கண்டிப்பா. இப்படி ஒருத்தன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறோமா இல்லையான்னு. அப்படி எல்லாம் நமக்கு அந்த 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா கம்யூனிகேஷன் எரர், பிரச்சனை. 3ஆம் பாவம் தான் நகைச்சுவை, காமெடி. 3ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னா 1 மணி நேரம் காமெடி பார்த்துட்டு போனீங்கன்னா உங்க முயற்சியெல்லாம் பழிக்கும்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காரகத்துவத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பலம். சிறுதீனி, எது? சிறுதீனி, நொறுக்குத்தீனி. நொறுக்குத்தீனி 3 6 எல்லாம் இந்த சாப்பிட்ட உடனே. 3ஆம் பாவம் வாக்கிங், நடைப்பயிற்சி. உங்களுக்கு 3 கெட்டு போச்சுன்னா நடைப்பயிற்சி போங்க. நடைப்பயிற்சி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த 3ஆம் இடம் பலம் பெறும். உங்களுக்கு அந்த முயற்சி பலிதமாகும். சார் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க சார். என்ன நடந்த முயற்சி ஜெயிக்குமா? 3ஆம் பாவம் தாயா நட, 3ஆம் பாவம் தாயா முயற்சி. நீ 2ஐ கோர்த்துக்கோ, முயற்சி பலிக்கும். ஜாதகத்தில் காரகத்துவங்களை முன்னோர்கள் அப்படி அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறார்கள். பிற மொழிகள் அதுவும் இதுல வரும். பிற மொழிகள் வராது. 2ஆம் பாவகம் தான் பேச்சு. அங்க சனியோ ராகுவோ கேதுவோ அமர்ந்திருந்தால், பாதகாதிபதி அமர்ந்திருந்தால் வேற லாங்குவேஜ் பேசிட்டு இருப்பீங்க. 3ஆம் பாவம் வந்து உங்க குரல். 3 கெட்டு போச்சுன்னு வைங்க, ஆம்பளை குரலும் வரும், பொம்பளை குரலும் வரும். போன்ல சிலர் பேசும்போது ஆனா பெண்ணான்னு தெரியாது, தெரியுமா? அவர் உடனே போன்ல பேசும்போது என் பேர் ராஜாமணிம்பார். ஆம்பளை பேசுதா பொம்பளை பேசுதானே தெரியாது. ஏன்னா 2 பேத்துக்கு ராஜாமணின்னு பேர் வைப்பாங்க. அப்ப 3ஆம் இடம் தான் உங்க குரல். நீங்க 3 வந்து நல்லா இருக்கு, 5ஆம் இடத்தோட சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க மிமிக்ரி ஆர்டிஸ்ட். எப்படி மிமிக்ரி? 3ஆம் இடம் தானே குரல். அப்படி மாத்தி மாத்தி பேசுறது கலைநயம். கலையா பேசி சாங் 3 5 சுக்கரன் குரு சேர்ந்துட்டா இனிமையான குரல். நீங்க சூப்பர் பாடகர்கள். அந்த சிங்கிங்ல எங்கேயோ போயிருக்கீங்க. நீங்க ஜோசியத்தில் இல்லாத என்ன இருக்கு? என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஜாதகத்தை கட்டத்தை மட்டும் பார்த்து பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப 3ஆம் பாவகம் வலிமையாக இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. 3 கெட்டு போச்சுன்னா உங்க வீட்டுல ஓடாத ஒரு வண்டி நின்றுகிட்டே இருக்கும். 2 வீலர், சைக்கிள், டிவிஎஸ் 50 இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓடாதது நின்றுகிட்டே இருக்கும். 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா உங்க வீட்டுல ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆகி கிடக்கும். ஏன்னா 3ஆம் இடம் தான் கழுத்து. அந்த ஃபேன் இப்படியே திரும்பும் இல்லை, டேபிள் ஃபேன் கெட்டு போயிடும். சார் கழுத்து வலிக்குது சார், டேபிள் ஃபேன் பிரசன்ட் பண்ணுங்க. எப்படி? டேபிள் ஃபேன் பிரசன்ட் பண்ணுங்க. அதுக்கான மருத்துவர் கிடைப்பாரு. போய் வைத்தியம் பார்த்தீங்கன்னா குணமாயிடும். ஏன்னா அந்த காரகத்துவத்தை நீங்க தானம் பண்ணியாச்சு. எப்படி சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க. அப்ப 3ஆம் பாவகம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, முயற்சி ஸ்தானம், முயற்சி. அப்ப 3ஆம் பாவகம் உங்களுக்கு வலுத்திருந்ததுன்னா உங்க வீட்டுல கண்ணன், கிருஷ்ணன், முருகன், ஆறுமுகன், வாசுதேவன் இந்த மாதிரி பேருடையவங்க உங்க வீட்டுல இருப்பாங்க. உங்க ஜாதகத்துல இல்ல உங்க தொழில் செய்றீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 3 குடையவன் 10 இருக்கிறான்னு வச்சுக்குவோம். உங்க ஜாதகப்படி கண்ணன், கிருஷ்ணன், முகுந்தன், வாசுதேவன், ஹரி, அதுக்கப்புறம் முருகேசன், முருகானந்தம், முருகர் பேர் கொண்டவங்க இவங்கெல்லாம் வந்துருவாங்க. ஏன்னா 3ஆம் இடம் தான் இளைய சகோதரம். முருகர் தானே இளையவர், கிருஷ்ணன் தானே 8ஆவதா பிறந்தவர். அப்ப இளையவங்க வந்துடுறாங்களா? நீங்க போய் யாராவது கிட்ட கோபாலகிருஷ்ணன்கிற உடையவங்க கிட்ட போய் நீங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாயிரும். கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்தாலே நல்லாயிரும். அங்க சொல்லி வச்சிருக்காங்க. 3ஆம் பாவம் இதுதான். உங்களுக்கு 3ஆம் பாவம் கெட்டுவிட்டால் முருகப்பெருமானையும் கிருஷ்ண பரமாத்மாவையும்
இருக்க பற்றி கொள்ளுங்கள். சரணாகதி பண்ணிருங்க. உங்களை காப்பாத்தாம விட மாட்டாங்க. 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஏன்னா தான் 3 தான் எழுத்து. 3ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா ஏதாவது மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க, தூபம் காட்டுங்க, வீட்டில் ஏதாவது சாம்பிராணி தூபம் போடுங்க. இதெல்லாம் 3ஆம் இடத்துக்கு பலம். 3ஆம் இடம் தான் டாக்குமெண்ட், ஆல் ரெக்கார்ட் ஒர்க்ஸ். 3ஆம் இடம் தான் ஆர்னமெண்ட்ஸ். எனக்கு நகையே தங்கலை, சின்ன சின்ன நகை கூட என்னால் எடுக்க முடியலன்னா 3ஆம் பாகத்தை பலப்படுத்துங்கிற. பலப்படுத்தினீங்கன்னு உங்களுக்கு ஓகே ஆயிரும். குருவாயூர் போங்க, கிருஷ்ணரை போய் வழிபட்டுட்டு வாங்க, முருகப்பெருமானை போய் பார்த்துட்டே வாங்க. 3ஆம் இடம் வளம் பெறும். நீங்க ஒண்ணு வேணாம், இப்ப பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் தலை சிறந்த முருக பக்தர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன நகை சேர்ந்து கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 5ஆம் இடம் மதிப்புமிக்க ஆர்னமெண்ட்ஸ். 3ஆம் இடம் சின்ன சின்ன ஆர்னமெண்ட்ஸ். 8ஆம் இடம் 10 பவுன் 50 பவுன் நகை. எப்படி? 3ஆம் இடம் சின்ன சின்ன கம்மல், மூக்குத்தி, வளையல். 5ஆம் இடம் பிரேஸ்லெட்டு 5 பவுனு 4 பவுனு ஆரம், நெக்லஸ். 8ஆம் இடம் 20 பவுனு 50 பவுனு ஒட்டியானம், கிரீடம். எப்படி சார்? பாவகங்கள் என்ன இல்லை? ஜாதகத்தை அப்படி படிக்கணும், அப்படி உணரணும். என்னுடைய இரவு பணி எவ்வளவு நேரம் வரைக்கும் நான் முடிச்சுட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா 1 மணி நான் ரெகுலரா தூங்குறேன். எவ்வளவு? 1 மணி ஆகுது. காலையில 6:30க்கு எந்திரிச்சிருவேன். கண்டென்ட் எழுதிக்கிட்டே இருக்கிறேன். இங்க பாருங்க, எழுதி இன்னைக்கும் என் கையில வச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா உயிர் எனக்கு ஜோசியம். இதை வச்சு ஏமாத்தி பிழைக்கணும், ஒருத்தனை அடிச்சு பிடுங்கணுங்கிறத என்னைக்குமே நான் நினைச்சதில்லை. முடிஞ்சா கொடுத்துட்டு போவோம், கெடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். வாழ்வது கொஞ்ச காலம். அதனாலதான் என்னோட புத்தகத்தில் எழுதியிருப்பேன், இங்கே பெறப்பட்டதை இங்கேயே கொடுத்து விட்டு செல்கிறேன். அப்படித்தான் வாழணும். 3ஆம் இடம் தைரியம், வீரம், பராக்கிரமம். பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அத்தனையும் பலிதமாகட்டும், கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவியிலிருந்து. நான் இப்பொழுது அமர்ந்திருக்கின்ற ஆலயம் கும்பாபிஷேகத்திற்கு தயார் நிலையிலே இருக்கின்ற திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகிலே புதுரோடு குஜிலியம்பாறை வட்டம் அங்கு இருக்கின்ற மகாசக்தி ஆதி குபேர வாராகி அன்னையினுடைய ஆலயத்தில் இருக்கிறோம். கும்பாபிஷேகத்துக்கு ஆலயம் தயார் நிலையில் இருக்கு. பிராபவ வருடம் ஆவணி மாதம் 31ஆம் தேதி 17/9/2026 வியாழக்கிழமை குருவாரத்திலே காலை 10:45 மணி முதல் காலை 11:10 மணிக்குள் ஆலயத்தினுடைய மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் இந்த கும்பாபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு உலக நாடுகளில் நீங்கள் எங்கிருந்தாலும் எந்த வெளியூரில் இருந்தாலும் உங்களை எல்லாம் அன்போடு இருகரம் கூப்பி இந்த ஆலயத்திற்கு அடியேன் சார்பாகவும் இந்த கோவில் நிர்வாகத்தின் சார்பாகவும் சக்திவேல் சுவாமிகள் இந்த கோவிலுடைய ஆலய ஸ்தாபகர் அவர் ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஆலயத்தை உருவாக்கி ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தி அந்த இடத்துல அம்பாள் உட்கார்ந்துருக்காங்க, உயிரோட்டமா இருக்காங்க. இங்கே யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்களுடைய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து சுபிட்சம் கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் அடியே அமர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எல்லாரும் வரணும், உங்களையும் நான் இந்த ஆலயத்தில் எல்லாரையும் பார்க்கணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பா வாங்க. இந்த ஆலயத்திற்கு உங்களால் முடிந்த இந்த ஆலய கும்பாபிஷேக விழா மாபெரும் விழாவாக, பிரம்மாண்ட விழாவாக நடைபெற இருக்கிறது. இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவிற்காக நிதி உதவி மற்றும் பொருளுதவி நாங்கள் இந்த கோயிலில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆலயத்தினுடைய அக்கௌண்ட் நம்பர் மற்றும் வங்கியினுடைய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆலயத்தினுடைய கோயிலுடைய அக்கௌண்ட் நம்பரே இருக்குங்க. நீங்கள் அதுக்கு தாராள நிதி உதவியும் பொருளுதவியும் செய்து உங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்து அன்னையினுடைய பேரொருளை பெறுமாறு மீண்டும் ஒரு முறை உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இந்த கும்பாபிஷேக விழா என்பது சாதாரண விஷயம் அல்ல. கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். குரு பார்க்க கோடி புண்ணியம், அதே போல கோபுர தரிசனம் என்பது கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வுக்காக உங்களை நான் அழைக்கிறேன்.
எல்லோரும் இந்த விழாவிலே கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலய விழா நிறைய இடங்களுக்கு செல்ல இருக்கிறது, ஒளிபரப்பாக, நேரடி ஒளிபரப்பாக. அதே போல நேரடியாக நீங்கள் அனைவரும் இந்த ஆலயத்திலே வந்து பெரும் பங்களிப்பை செலுத்த வேண்டும், அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெருமளவு வாங்க வேண்டும் என்பதை மீண்டும் இந்த ஆலயத்தில் அமர்ந்து அடியேன் அவினாசி ஜோதிலிங்கத்தின் சார்பாகவும், மித்ரா டிவி, மந்த்ரா டிவி, பக்தி யுகம், வாராகி ஜோதிடம் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இருகரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றேன். அனைவரையும் நான் மிக பிரம்மாண்டமான கும்பாபிஷேக விழாவிலே சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.